ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 5 வேல்யூம் 1 இப்போ தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெட்ஃப்ளிக்ஸே புகையிற அளவுக்கு பயங்கரமான வரவேற்பு இருந்துச்சு இந்த சீசனுக்கு. சூரியனுக்கு செல்ல முடியாது, நட்சத்திரத்தை எட முடியாது, என் தலைவனை வெல்ல முடியாது. ஓ அப்படியா விஷயம். ஒரு மொட்டை 4 மீச 5 ஸ்கூல் பசங்க, அதுக்கு ஒரு தலைவன். இந்த பீடி முடிக்கிறதுக்குள்ள ஒரு தலைவன் கட்ட முடிச்சு முடியல. பீடி முடிக்கிறதுக்குள்ள காயா ஒரு அளவுக்கு மேல நம்ம கிட்ட பேச்சு கிடையாது. இந்த அளவுக்கு பயங்கரமாக போயிட்டு இருக்க இந்த சீரீஸில் இருக்க இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்க. கண்டிப்பாக எல்லாரும் இந்த சேனலுக்கு புதுசாக தான் வந்திருப்பீங்க. ஸோ வெல்கம் டு ஸ்ட்ரேஞ்சர் டாக்ஸ். இந்த சீரீஸில் ஒரு வெக்னா கேரக்டர் கம்ப்ளீட்லி சிஜி கிடையாது. 90% மேக்கப் மூலமாக, அதாவது ப்ராஸ்டட்டிக் மேக்கப் மூலமாக தான் இந்த கேரக்டரை உருவாக்கியிருக்காங்க. 10% சிஜி வந்து அந்த வெயின்ஸ்க்காகவும் வெக்னாவோட மேக்கப்பை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. தலைவரே இந்த மேக்கப் போடுறதுக்கு மட்டுமே 7 மணி நேரம் ஆயிருக்குங்கிறாங்க. டஸ்டின் சீசன் 1ல தன்னோட ஷோல்டரை வளைச்சு காமிக்கிற மாதிரியும் அதே மாதிரி அவருக்கு பல்லுமே டிஃப்ரெண்டா இருக்கும். அதை கவனிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளைட்ரிக்கல் டைப்ளஸி தெரியல, நாக்கு தட்டுது, ஸ்க்ரீன்ல போடுறேன் பாத்துக்கோங்க. அது டிசீஸா டிசார்டரான்னு தெரியல. அது இந்த கேரக்டருக்கு ரியல் லைஃப்லயுமே இருக்கு. அதை இந்த சீரீஸ்லயுமே யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த டிசீஸ் இருக்கவங்களுக்கு அவங்களோட காலர் போன் ஃபிளெக்சிபிளா இருக்குமா, அதனாலதான் டெஸ்டினால அவனோட ஷோல்டரை நல்லா பெண்ட் பண்ணி காமிக்க முடியுது. சீசன் 1ல ஒரு டெமோகார்கன் ஃபுல் அண்ட் ஃபுல் சிஜிஐ கிடையாது. அதுவுமே பிராக்டிகல் ஷூட் மூலமா ஸ்டண்டபிள வச்சு தான் எடுத்திருப்பாங்க. அதோட வாய் மட்டும் தான் சிஜிஐ பண்ணிருப்பாங்க. ஆனா சீசன் 1ல மட்டும்தான். அடுத்த ஒரு சீசன் எல்லாத்துலயுமே டெமோகார்கனை சிஜி மூலமாவே கிரியேட் பண்ணிட்டாங்க. சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம். இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. இந்த சீரீஸ்ல அப்சைட் டவுன்ல இருந்து வர எந்த ஒரு சவுண்டுமே முழுக்க பிராக்டிகல் எலமெண்ட் மூலமாக தான் அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருப்பாங்க. லைக் பைக் செயின், மெட்டல் சேர், எம்டி பிளெண்டர். ஃபார் எக்ஸாம்பிள், அதுல வர வெயின்ஸுக்கு ஜெல்ல ஸ்குவீஸ் பண்ற சவுண்ட் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த வீடியோ சின்ன வீடியோ தான். இந்த வீடியோக்கு நல்லா வியூஸ் போனுச்சுன்னா இதிலே பார்ட் 2 போடலான்னு இருக்கேன். இல்லைனா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட டார்க்கர் சைடை பற்றி போடலான்னு இருக்கேன். எந்த வீடியோ வேணும்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.